வெளியே இருந்து நமக்கு பார்க்க வெறும் கண்டெய்னர் லாரி மாதிரி தான் இருக்கும். லாங் பாடி கண்டெய்னர் லாரியா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தோம்னா மாடுகளை கூட்டம் கூட்டமா அடைச்சு வச்சிருப்பாங்க. மாடுகளோட கண்கள்ல பச்சை மிளகாயை சொருவி வச்சிருப்பாங்க. அதோட பிரைவேட் பார்ட்ஸ்ல பச்சை மிளகாய் வைக்கிறது, கண்ணாடி பாட்டில்களை உடைச்சு வைக்கிறது, ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. மாடுகள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து கண்டெய்னர் லாரிகள்ல எடுத்துட்டு வந்து தமிழ்நாடு வெளியே கேரளாவுக்கு போகும். கர்ப்பமான மாடு கொண்டு போறாங்கன்னா கேரளால வந்து சில ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல பிரெக்னெண்டா இருக்கிற கேட்டில், கர்ப்பமா இருக்கிற மாடுகளை வாங்குறாங்க. ஏன்னா இந்த ஃபீட்டல் மீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. இவ்வளோ வலி வேதனை அனுபவிக்கும். உடம்பு ஃபுல்லா காயமாகும், கொம்பு உடையும், கால் ஃப்ராக்சர் ஆகி உடையும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம கூட அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் சாய் விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். அனிமல் ரைட்ஸுக்காக தொடர்ந்து நீங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கீங்க, நிறைய உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அனிமல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேட்டல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது தான். அதில் ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த கேட்டல் டிராஃபிக்கிங் அப்படின்னா என்னங்கிறத பற்றி சொல்லுங்கள். கேட்டில் டிராஃபிக்கிங் அப்படின்னா மாடுகளை சட்டவிரோதமாக ஒரு இடத்துலேருந்தோ இல்லை வேறு மாநிலங்களுக்கு நடுவில் கடத்தப்படுறது பேர் தான் கேட்டில் டிராஃபிக். ஓகே, எதனால் சட்டவிரோதமாக அந்த மாதிரி கடத்துறாங்க? இப்போ நம்ம மாடுகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், மாடுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய விதிமுறைகள் வந்து இருக்குது. இப்போது ஒரு வண்டிக்கு எத்தனை மாடுகள் எடுத்துகிட்டு போகணும், ஒரு வண்டியில் ஒரு மாடுக்கும் இன்னொரு மாடுக்கும் நடுவில் வந்து எவ்வளோ இடைவெளி இருக்கணும், அந்த மாடுகளை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் டாக்டர்கிட்டேருந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதை கொண்டு போகும்போது உணவு தண்ணீர் எல்லாம் கொடுத்து கொண்டு போகணும். இந்த மாதிரி எவ்வளவோ வந்து நார்ம்ஸ் ரூல்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அனிமல்ஸ் ரூல்ஸில் கிளியராகவே சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி இல்லீகலாக மாறுது அப்படின்னா மாடுகளை வந்து ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சட்டவிரோதமாக அப்படின்னா வெளியே இருந்து நமக்கு பார்க்க வெறும் கண்டெய்னர் லாரி மாதிரி தான் இருக்கும். லாங் பாடி கண்டெய்னர் லாரியாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தோன்னா மாடுகளை கூட்டம் கூட்டமாக அடைச்சி வச்சுருப்பாங்க. சட்டப்படி மாடுகளோட மினிமம் ஸ்பேஸே அதோட வெயிட்டை பொறுத்து மினிமம் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் கேப்பாவது ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான கண்டெய்னர் லாரிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மாடுகளை அடுத்து அடைச்சி வச்சுருப்பாங்க. மாடுகளோட கண்களில் பச்சை மிளகாயை சொருவி வச்சுருப்பாங்க. அதோட ப்ரைவேட் பார்ட்ஸில் பச்சை மிளகாய் வைக்கிறது, கண்ணாடி பாட்டில்களை உடைச்சி வைக்கிறது, இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எதனால அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மாடுகள் வந்து ஒரு வண்டியில் வந்து ஒரு 15 மாடுகள் வைக்க முடியும்னா அந்த வண்டியில் 50 மாடுகள் கிட்ட வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது மாடு கீழே படுத்துட்டா இன்னும் நிறைய மாடுகளை அடைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படிங்கிற ஒரு காரணத்தில் மாடுகளோட கண்களில் பச்சை மிளகாய் வச்சாலோ இல்லை அதோட ப்ரைவேட் பார்ட்ஸில் பச்சை மிளகாய் வச்சாலோ மாடு வலியினால் வேதனையினால நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால இவங்க இந்த கொடூரமான செயலை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இந்த மாடுகள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து கண்டெய்னர் லாரிகளில் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு வெளியே கேரளாவுக்கு போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டருக்காக, இறைச்சிக்காக தான் போகுது. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய இதே ரூல்ஸ் அப்ளை ஆகும், டிரான்ஸ்போர்ட் ரூல்ஸ் எல்லாமே அப்ளை ஆகும். அதே மாதிரி தமிழ்நாடு அனிமல் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. அந்த ரூல்ஸ் பிரகாரம் 10 வயசுக்கு கீழே உள்ள எந்த மாடையுமே ஸ்லாட்டர் பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. அது 10 வயசுக்கு மேலே உள்ள மாடை வெட்டுறனாலோ இல்லை வெட்டுறதுக்காக அனுப்புனாலோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இந்த கேட்டில் டிராஃபிக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால கண்டெய்னர் லாரியில் வச்சு தான் வெளியே என்னன்னு தெரியாது அப்படின்னு இது பண்ணுறாங்க. வெளியே நம்ம பார்ப்போம் சாதாரண ஒரு கண்டெய்னர் லாரியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ மாடுகள் இருக்கும், காலை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, ரேக்கா கீழே ஒரு ரேக்கு மேலே ஒரு ரேக்கில் வச்சு கட்டி போடுறது. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த கண்டெய்னர் லாரியில் நான் போன மாதம் ஒரு கண்டெய்னர் லாரியை பார்த்து காவல்துறைக்கிட்ட வந்து புகார் செஞ்சு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி அந்த வண்டியை போலீஸ் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அனிமல்ஸையும் ரெஸ்கியூ பண்ணியாச்சு. நான் அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே வந்து என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அந்த அளவுக்கு ஹீட்டு வென்டிலேஷன் இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாடுகள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து கேரளா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் கூட ஆகலாம்.
அந்த 2 நாட்களும் இவ்வளோ வேதனை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ளோஸ்டு வெஹிக்கிள்குள்ள இந்த மாதிரி அனிமல்ஸை கொண்டு போறது முதல்ல சரியாது. க்ளோஸ்ட் வெஹிக்கிள்குள்ளே கொண்டு போகிறதே முதல்ல சட்டப்படி அது இல்லீகல் தான், சட்டவிரோதமான செயல் தான். பொதுவாக என்ன மாதிரி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா வண்டியில்? அனிமல்ஸை கொண்டு போகும்போது அது நார்ம்ஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மெயினான நார்ம்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு மாடுலேருந்து இன்னொரு மாடுக்கு சரியான இடைவெளி வந்து இருக்கணும். மாடுகளுக்கு உணவு தண்ணீர் எல்லாமே இந்த வண்டியில் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதே மாதிரி மாடுகளுக்கு கீழே தரை வந்து வழுக்காத மாதிரி பெட்டிங் போடணும். இல்லைன்னா மேட்டு, ரப்பர் மேட் அந்த மாதிரி போடணும். மாடுகள் வந்து படுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு போதிய இடைவெளி இருக்கணும். ஒரு மாடு திரும்ப ஃபுல்லாக சுற்றுற அளவுக்கு போதிய இடைவெளி எல்லாமே இருக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட, அரசு மருத்துவர்கிட்ட செக் பண்ணி ஃபிட் ஃபார் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி நிறைய வந்து நார்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாமல் இல்லீகலாக நம்ம ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டிக்குள்ளே வந்து நிறைய மாடுகள் அடைச்சி வைக்கும்போது அந்த மாடுகளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அந்த 2-3 நாள் ட்ராவலில்? மாடுகளுக்கு இந்த மாதிரியான நிறைய மாடுகள் பார்த்தீங்கன்னா கர்ப்பமான மாடுகளும் இருக்கும் மாட்டில். இது ஏன் கர்ப்பமான மாடு கொண்டு போகிறாங்கன்னா, கேரளாவில் வந்து சில ஸ்லாட்டர் ஹவுசஸில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற கேட்டில், கர்ப்பமாக இருக்கிற மாடுகளை வாங்குறாங்க. ஏன்னா இந்த ஃபீட்டல் மீட்டுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வாங்கி ஸ்லாட்டர் பண்ணுறாங்க. ஸோ கர்ப்பமாக இருக்கிற மாடு, எல்லா விதமான மாடுகளும் போகும். அப்படி போகும்போது முதல்ல அவ்வளோ வலி வேதனை அனுபவிக்கும். உடம்பு ஃபுல்லாக காயமாகும், கொம்பு உடையும், கால் ஃப்ராக்சர் ஆகி உடையும். சில நேரத்தில் மாடு கீழே விழுந்த உடனே மிச்ச மாடுகள்லாம் அது மேலே ஏறி நின்று ஒன்று மேலே ஒன்று நின்று அவ்வளோ கொடூரமான ஒரு நிலைமைக்கு போகும். நிறைய மாடுகளுக்கு கீழே விழுந்ததுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் வயிறு ப்ளோட் ஆகி வீங்கி இறந்துரும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை தான் வந்து மாடுகள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுது. அது வேறு இந்த கண்ணில் பச்சை மிளகாய், நமக்குலாம் சின்னதாக ஏதோ ஒரு விரல் பட்டுட்டா கூட இந்த வலியை தாங்க முடியாது. ஆனால் இவங்க கண்ணில் பச்சை மிளகாய் வைக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு இந்த கொடூரங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சிண்டிகேட்டாக, ஒரு மாஃபியாவை பண்ணுறனால தான் நிறைய பேரால் இதுக்கு எதிராக கேள்வி கேட்கவும் முடியல. ஏன்னா இதை நீங்கள் ஒரு ட்ரக்கை, வண்டியை ஸ்டாப் பண்ணாலே ஒரு பெரிய குரூப் வித்தின் ஒரு 1/2 hourக்குள்ளே ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் கடைசியாக வந்து ஒரு 49 எருமை மாடுகளையும் வந்து காளை மாடுகளையும் வந்து இறைச்சிக்காக சட்டவிரோதமாக இதுமாரி கண்டெய்னர் ட்ரக்கில் வச்சு கண்ணில் பச்சை மிளகா வச்சு ரொம்ப கொடூரமாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல இது? செங்கல்பட்டில் நடந்துச்சு. அப்போ நான் தற்செயலாக போய்கிட்டு இருந்தேன். சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட வச்சு பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி போச்சு. பின்னாடியிலேருந்து அந்த சாணம், யூரின் எல்லாமே ஒழுகிட்டு இருந்துச்சு. அதை வச்சு எனக்கு அதை பார்த்தோன்னே தான் கண்டெய்னர் லாரின்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த கண்டெய்னர் லாரி எல்லாமே எக்ஸ்டெண்டடாக இருக்கும். உங்களுக்கு வீலை விட அந்த பாடியை இல்லீகலாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உடனடியாக நான் வந்து காவல்துறைக்கு நான் 100 மூலியமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நானும் வண்டி எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருந்தேன். கரெக்டாக செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட்டில் போலீஸ் வண்டியை நிப்பாட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வண்டியை நிப்பாட்டவே இல்லை. நிப்பாட்டாமல் அடுத்து போயிட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு இந்த டோல்கேட் வரும், அச்சரப்பாக்கம் கிட்ட ஆத்தூர் டோல்கேட் வரும். அந்த ஆத்தூர் டோல்கேட்டில் வந்து போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் அங்கேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கெல்லாம் வந்து வண்டியை பிடிக்கிறதுக்காக காவல்துறையினர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் டோல்கேட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இருட்டான ஒரு பகுதி இருந்துச்சு. அந்த பகுதிக்குள்ளே வண்டியை நிப்பாட்டிட்டு மாடுகளெல்லாம் இறக்கி விட்டுறணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அதை நான் பார்த்துட்டு உடனே திரும்ப போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே அங்கே வந்து பிடிச்சிட்டாங்க. அங்கே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் மிரட்டுறது, த்ரெட் பண்ணுறது, நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதோட விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும், இன்னே டைரெக்டாக மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. இவங்க ஒரு மாஃபியாவை சிண்டிகேட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறனால தான் நிறைய பேராலே இவங்களுக்கு எதிராக வந்து வழக்குகள் தொடர்றதோ இல்லை கேஸ் போடுறதோ முடியலை. இது வந்து எல்லா சப்போர்ட்டையும் வச்சு தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அரசியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு ரவுடிகள் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு தான் இந்த இல்லீகல் சிண்டிகேட்டை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க பணம்ங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் நடக்கும். கண்டிப்பாக அந்த நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கான வண்டியில் அந்த குறைந்த மாடுகள் மட்டும் கொண்டு போகிறத விட இப்படி மல்டிபிளாக பண்ணும்போது அந்த லாபம் அதிகமாகும் அப்படிங்கிற நோக்கம். ஆமாம், லாபம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சென்னை சிட்டிக்குள்ளே நடந்த வேறு இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? லைக் வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வர்றது அந்த மாதிரி? சார் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போ போன வருஷம் ஆகஸ்ட்டில் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் வந்து ஆந்திரா, ஒரிசால இன்னொரு ஒரு லாரி வந்துகிட்டு இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 57 மாடுகள் கிட்டே இருந்துச்சு. போன வருஷம் 2024 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 46 மாடுகள் இருந்துச்சு 2 கண்டெய்னர் ட்ரக்கில். பெரிய பெரிய ஊங்கோல் மாடுகள், அதுவும் இந்த மாதிரி இறைச்சிக்காக தான் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே லாரியில் 74 மாடுகள் அடைச்சி வச்சுருந்தாங்க. ரேக்காக போன வருஷம் நடந்தால் ரேக்காக வச்சுருந்தாங்க. கீழே வந்து மாடுகளை நிற்க வச்சுருந்தாங்க. மேலே வந்து ரேக்கில் ஒரு ரேக் மாதிரி போட்டு காலை ஃபுல்லாக கெட்டி போட்டு மேலே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே உள்ள ஒரு ரேக்கில் போட்டு ஒரு கயிறு மாதிரி போட்டு மாடு அப்படியே கண்ணுக்குட்டி எல்லாம் தொங்க விட்டுருந்தாங்க. அங்கேருந்து தொங்கிக்கிட்டே தான் வந்துச்சு அந்த
ஃபோட்டோ அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ கொடூரமாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த இதில் ஃபோட்டோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான இல்லீகலாக தான் அவங்க கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா, யாரோ ஒரு தனிநபர் வந்து சுயநலத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. பட் நீங்க சொல்றத பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு பெரிய அமைப்பா இருந்து ரொம்ப ரெகுலரா இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா இது. பெரிய அமைப்பாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து 2 வழிகள் வழியாக ஆந்திராலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. ஒன்று வேலூர் வழியாக வருது. குடியாத்தம் வேலூர் வழியாக வரும். இன்னொன்று திருவள்ளூரில் வந்து ஆரம்பாக்கம் இந்த பகுதி வழியாக வருது. இந்த 2 இடத்துலையுமே ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டே காசு வசூல் பண்ணுறாங்க. ஒரு லாரிக்கு வந்து 25,000 வசூல் பண்ணி செல்லான் ரிசிப்டே கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசிப்டை யார்கிட்ட அந்த வழியில் யாராவது மறிச்சாலும் காமிச்சாலும் அந்த வண்டியை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க்காக ட்ரேடாக இந்த சட்டவிரோதமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. 2 இடத்துல வேலூர்லேயும் சரி திருவள்ளூர்லேயும் சரி இது ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்துகிறாங்க. இது பெரும்பாலும் ஆந்திராலேருந்து கேரளாவுக்கு தான் போகுது, சென்னை வழியா. ஆமாம், சென்னை வழியா. தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்லேருந்து ஆந்திரா வந்து அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கேரளாவுக்கு தான் இறைச்சிக்காக போகுது. இது கம்ப்ளீட்லி மாடுகள் மட்டும்தானா இல்லை வேற அனிமல்ஸும் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க? இப்போ வரைக்கும் பிரதர் எனக்கு ஆக்சுவலாக நான் மாடுகள் தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு நிறைய தகவல் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஒட்டகங்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஆந்திராவுக்கு கழுதைகளை வந்து தமிழ்நாட்டிலேருந்து சட்டவிரோதமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு நிறைய தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஆந்திராவில் வந்து விஜயவாடா இந்த மாதிரி பகுதிகள் கிட்ட வந்து கழுதையோட இறைச்சி வந்து சாப்பிட்றாங்க. அப்படியா? ஆமாம். ஸோ அங்கே வந்து சட்டவிரோதம் இல்லீகலாக இருந்தால் கூட டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஈஷர் மாதிரியான நிறைய வண்டிகளில் இதை சட்டவிரோதமாக கழுதைகளை காலெல்லாம் கெட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி அதுக்கு எதிராக வந்து வழக்கு தொடர்றதுக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நீங்கள் போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு நீங்கள் அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறதோ இல்லை லீகலாக இந்த மாதிரி கேஸ் போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வழக்குகளில் வந்து நீதிமன்றங்கள் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட்டாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி காவல்துறையினரும் சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றங்களில் பார்த்தோன்னா நம்மளோட சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மாடுகளை வந்து சட்டவிரோதமாக இல்லீகலாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போன மாடுகளை வந்து வழக்கு பதிவு செஞ்சு கைப்பற்றினா யார் குற்றம் செஞ்சாங்களோ அவங்கக்கிட்டே அந்த மாடுகளை திரும்ப கொடுக்கக்கூடாது. மாடுகள் வந்து விலங்குகள் காப்பகங்கள்லையோ இல்லை வந்து கோஷாலையோ இல்லை ஷெல்டர்ஸ்லையோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி நம்ம முதல்ல இது வந்து இப்போ சில பேருக்கு இது இல்லீகல்னு கூட தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேஷனில் காவல்துறையினருக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியும். நான் நிறைய ஸ்டேஷனில் வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறேன், தெரியும். நம்ம வந்து அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணாலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி ஒருவேளை ஆக்ஷனில் ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா யாராவது பார்த்துட்டு நிறுத்தும் போது ஆக்ஷன் எடுக்கலை டிலே ஆச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு காவல்துறையில் அதுக்கு மேல் அதிகாரிகள் யார் இருக்கிறாங்களோ அதை அவங்களோட நாலேஜுக்கு கொண்டு போனால் உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்குதா? மனுஷனுக்கே பாதுகாப்பில் நீ என்னப்பா மாட்டுக்கெல்லாம் பேசிட்டு வர அப்படிங்கிற மாதிரி யாராவது கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசியிருக்காங்களா? ஆமாம், கண்டிப்பாக பிரதர். சில நேரங்களில் அந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எவ்வளவோ கேஸ்கள் இருக்குது, எவ்வளோ வழக்குகள் இருந்திருக்கு, இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சில இடங்களில் வந்து பேசியிருக்கிறாங்க பிரதர். ப்ளஸ் அதே மாதிரி என்னென்னா இதை வந்து இது ஒரு மாஃபியாவாக இது ஒரு நெட்வொர்க்காக பண்ணும்போது இப்போ நிறைய காவல்துறைக்குமே நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து வருது. இதை நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் அந்த மாதிரி அழுத்தங்களும் நான் வந்து வரதை நான் வந்து பார்த்துருக்கிறேன். நீங்கள் இப்போ 2-3 இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி போகிற இடங்களில் ரெக்கவர் பண்ணக்கூடிய மாடுகளை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஸோ ரெக்கவர் பண்ணக்கூடிய மாடுகளை எது ரிஜிஸ்டர்டாக இருக்கிற அனிமல் ஷெல்டர் காப்பகங்கள் எது பக்கத்தில் இருக்குதோ அங்கே வந்து ஒப்படைச்சிருவாங்க. அங்கே ஒப்படைச்சதுக்கப்புறம் கோர்ட் கேசஸ் அப்படி ஒன்றா ப்ராசஸ் நடக்கும்போது. ஓகே. இந்த கேட்டல் டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன பர்டிகுலர் ரீஜன்ஸில் மட்டும் தான் நடக்குதா இல்லை தமிழ்நாடு முழுக்க அது இந்தியா முழுக்க எல்லா இடங்களும் நடந்துகிட்டு இருக்குதா? இந்தியா முழுக்கவே நடக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் கேட்டல் டிராஃபிக்கிங் வந்து வேறு மாதிரி மாறும். இப்போ நம்ம பார்டர் ஸ்டேட்ஸ்க்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெங்காலில் போகிறோம் இல்லை வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா பார்டர் ஸ்டேட்ஸில் பங்களாதேஷ்க்கு வந்து கேட்டல் டிராஃபிக்கிங் வந்து பண்ணுறாங்க. அங்கே நிறைய தகவல்கள் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அங்கே வந்து மாடுகளை வந்து ட்ரக்ஸுக்காக கூட வந்து டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மாடுகள் போகும், அங்கேருந்து ட்ரக்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரியான ட்ரேட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாகவே இந்த கேட்டல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது அந்தந்த ரீஜனில் இது ஒரு மாஃபியா நெட்வொர்க்காக இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்போ அதுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ உங்களை மாதிரி எவ்வளோ பேர் இதுக்கு எதிராக இயங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிராக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவாக தான் இயங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு இது ஒரு சட்டவிரோதமான செயல் இப்படி நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்.
ஸோ நிறைய பேருக்கு வெறும் கண்டெய்னர் லாரி தான் தெரியும். அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத நிறைய பேர் வந்து யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. நான் மெயினாக இந்த இன்டர்வியூ நீங்கள் சொன்ன உடனே நான் அக்செப்ட் பண்ணதுக்கான மெயின் காரணம், நம்ம எடுக்கணும்னு உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு மெயின் காரணமே என்னென்னா, இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் வந்து சேரணும். இப்படி ஒரு கொடூரமான செயல் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம ரோட்டில் ஹைவேல பார்க்குற கண்டெய்னர் லாரியில் வெறும் கண்டெய்னர் லாரி மட்டும் கிடையாது. அந்த கண்டெய்னர் லாரிகளுக்குள்ள எவ்வளவு வலி வேதனை இருக்குங்கிறத புரிஞ்சுது அப்படின்னா, சில பேராவது இதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இதை பண்ணக்கூடிய நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துச்சு அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க அது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமாக தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி. அப்படின்றப்போ பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் போயிட்டு அதுக்கு எதிராக செயல்படும் போது உங்களுக்கே நிறைய த்ரெட்டனிங்ஸ்லாம் வந்துருக்கலாம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கா? நான் இந்த மாதிரி கேட்டில் டிராஃபிக்கிங் எதிராக நான் வந்து நிறைய வழக்குகள் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் தொடர்ந்து தான் செய்வேன். அதே மாதிரி வைல்ட் லைஃப் டிராஃபிக், இந்த மாதிரி இப்போ நிறைய விலங்குகளுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக நான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறதுக்காகவே எனக்கு நிறைய மிரட்டல்களும் நடந்திருக்கு, தாக்குதல்களும் நடந்திருக்கு. உங்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க? என்ன அட்டாக் பண்ணியிருக்கேன். எப்போ என்ன மாதிரி இன்சிடென்ட்? இப்போ ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வருஷத்துல மார்ச் மாதம் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நம்மளுடைய காப்பகத்தோட வாசல்ல போர்டில் ஒரு பெரிய அருவாளை கட்டி வார்னிங், அப்படி பெரிய கத்தி மாதிரி இருக்குது, அதை கட்டிட்டு வார்னிங் அப்படின்னு எழுதி போட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக நான் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கேன். அதே மாதிரி போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட காப்பகத்துலேருந்து நான் வந்துகிட்டு இருந்தேன். நைட் நேரம் நான் வந்து அங்கே ரோட்டில் இருக்கிற நாய்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்து பைக்கில் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டான், ஸோ நீ தான் வந்து விக்னேஷா அந்த விலங்கு இதெல்லாம் வச்சு சென்ட்ராயபாளையத்தில் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆமான்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பைக்கை நோக்கி ஓடினான். ஓடிட்டு பைக்லேருந்து ஒரு பெரிய வந்து ஒரு பட்டாக்கத்தி மாதிரி எடுத்துட்டு என்னை நோக்கி வரும்போது எனக்கு டக்குன்னு நட்டு நான் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் கார் கண்ணாடியை வந்து உடைக்க முயற்சி பண்ணேன். நான் கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஒரு காரில் போய்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பிக்கப் ட்ரக் வண்டியை வச்சு பின்னாடி வந்து காரை இடித்து த்ரெட்டன் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்து இந்த மாதிரி குரூவல்ட்டி கேசஸ் ஃபைல் பண்ணும்போதே என்னை டைரெக்டாகவே அடித்து தாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்குண்டான எதிர்ப்புகள் வந்து இருக்க தான் செய்யும். நம்ம வந்து ஒரு தவறான விஷயங்களை, நம்ம குற்றங்களுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்னா அதோட அப்போசிஷன் இருக்கும். ஆனால் அதை பார்த்து நம்ம பயந்து போயிட்டோம் அப்படின்னா இந்த விலங்குகளுக்கு, இந்த அப்பாவியான ஜீவன்களுக்கு யாருமே உதவி செய்ய இல்லை. அதனால என்ன த்ரெட்டன்ஸ் வந்தாலும் சரி, என்ன விதமான வந்து ஒரு பேக்லாஷோ இல்லை என்ன விதமான வந்து ஒரு தாக்குதல் வந்தாலும் சரி, நான் செய்யறது நிறைய பேர் சொல்லலாம், இப்போ நான் இந்த செய்கிற விஷயங்கள்னால உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் மாறுமா அப்படின்னு கேட்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் மாற போகிறது இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு பெர்சன்ட்டில் இம்பேக்ட் கிரியேட் தானே இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஒரு கோட் ஒன்று சொல்லுவாங்க, லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன்ங்கிற மாதிரி. நம்ம ஒருத்தரும் செய்கிற சின்ன சின்ன செயல் தான் நாளைக்கு ஒரு பெரிய சேஞ்சாக வரும். அதுக்கான என்னோட மேக்ஸிமம் முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க, இல்லை ப்ளூ கிராஸில் தங்களை கனெக்ட் பண்ணியிருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய விலங்குகளை பார்த்துக்கக்கூடியவங்க கூட பார்த்தோம்னா எங்கேயா அடிபட்டு இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அவங்க பற்றியிலே வந்து பெருசாக அவேர் ஆயிருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படிங்கிறப்போ ஜென்ரல் பப்ளிக்கு சுத்தமாகவே தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் வேறு லீகலாக வேறு என்ன மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து மெயினாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சைட்லேருந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்டிவிஸ்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வந்து பப்ளிக்கை வந்து ரீச் அவுட் பண்ணணும். இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து தவறுகள், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத வந்து மக்களோட நாலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் நான் சோஷியல் மீடியாவில் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் என்னால் எவ்வளோ கருத்தை மெசேஜை நான் போய் சேர்க்க முடியுமோ நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசாங்கம் வந்து காவல்துறையினர்களுக்கு யார் யார் அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியான நெட்வொர்க்ஸ், இந்த மாதிரி மாஃபியா நெட்வொர்க்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான ஒர்க்கை வந்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. வனவிலங்குலையுமே இதே மாதிரி கடத்துற வேலைகள் நடந்துட்டு இருக்குதா? ஆமாம் பிரதர், வனவிலங்குகளை இந்த மாதிரியான கண்டெய்னர் லாரிகளில் வச்சு கூட்டம் கூட்டமாக கடத்துறது இல்லை. ஆனால் அவங்களுடைய தோலுக்காக, அவங்களுடைய தந்தத்துக்காக, இல்லை வனவிலங்குகளையே உயிரோட பிடிச்சு விற்கிறதுக்காக, இறைச்சிக்காகவும் பெட்ரேடில் விற்கிறதுக்காகவும் நிறைய வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிச்சோன்னா கிளிகளை பிடிச்சி விற்கிறதுலேருந்து, அடுத்து கொஞ்சம் அப்படி அதுக்கடுத்து போனோம்னா இந்த மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள், இப்போ நிறைய சங்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஷெட்யூல் 1 இருக்கிறதெல்லாம் எடுத்து சட்டவிரோதமாக டிராஃபிக்கிங் பண்ணி விற்கிறது. அதுக்கடுத்து கொஞ்சம் மேலே அப்படி போனோம்னா மானோட தோல் இந்த மாதிரி இதை வந்து போச்சிங் பண்ணி விற்கிறது. அதுக்கப்புறம் புலியோட தோல், யானையோட தந்தம், இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது.
ஸோ அதில் வந்து எனக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதோ அதை வச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் இன்ஃபர்மேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி வைல்ட் லைஃப் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோக்கும் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸோ அது மூலியமாக நிறைய வந்து நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறேன். தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. மாற்றமா நம்மகிட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இது மூலமாக நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். உங்கள் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.